ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த இனிமையான நாளில் உன்னை தேடி உன் ஆஞ்சநேயர் வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவு உன்னுடைய வாழ்க்கையில் நுழையும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையே பிரகாசமாக மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையை நான் திருத்தி அமைக்கப் போகிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும். உன்னுடைய அப்பா வாக்கு கொடுக்கின்றேன், இனி உன்னுடைய மகிழ்ச்சிக்கு தடை இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் வரும் சிறு சிறு தடங்களும் இனி உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும். பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த தீமையும் அண்டாது. விரைவில் நீ கொண்டாட போகும் மகிழ்ச்சியை எதிர்கொள்வதற்கு தயாராக இரு. இனி கவலை வேண்டாம் என் பிள்ளையே. இனி எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள். யாரையும் கீழே கிடைக்கும் காகிதமாய் நினைக்காதே. தற்போது உன்னுடைய கண்களுக்கு ஒன்றும் இல்லாதவர்கள் போல் தோன்றினாலும் ஒரு நாள் நிச்சயம் மீண்டு வருவார்கள். யாரையும் குறைத்து எடை போடாதே. உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று யாருடைய கைகளிலும் இல்லை. அது எப்பொழுது மாறும் என்றும் தெரியாது. ஆனால் நிச்சயம் மாறும். இன்று நன்றாக இருப்பவர்களும் நாளை கஷ்டப்படலாம். இன்று கஷ்டப்படுபவர்கள் நாளை சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் இன்று கஷ்டப்படுகிறோமே என்று கலங்காதே. உன்னுடைய கைகளை பிடித்து உன்னை வழிநடத்தி உன்னை தூக்கி விடுவதற்கு உன் அப்பா நான் இருக்கின்றேன். அதனால் மதிப்பு கொடுக்க தெரிந்த நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய். என் குழந்தையே, அள்ளும் பகலும் உன் அப்பா நான் உன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால் உன்னை எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நெருங்காது. அதனால் நீ பயப்படாமல் இரு என் தங்கமே. என் குழந்தைக்கு எப்பொழுது என்ன தேவை என்று எனக்கு தெரியும். அதனை பூர்த்தி செய்வதற்கு எப்பொழுதும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன். இனிமேல் உன்னுடைய கடமைகளை தெரிந்து அதை நான் பூர்த்தி செய்து விடுவேன். உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். பொறுமையாக இரு. உன்னிடத்தில் இருக்கும் அனைத்து சிக்கல்களையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். இதன் பிறகு உன்னுடைய பிரச்சனைகள் படிப்படியாய் தீர்ந்துவிடும். நீ நிம்மதியோடு இரு. உன் மனதிற்கு பிடித்த நபர் உன்னை விட்டு விலகினாரோ அதன் உண்மையை உணர்ந்து நிச்சயம் உன்னை தேடி வருவார். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே. இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றது. அவருக்கு உண்மையை விளக்கி காட்டுவதற்கான செயல்களை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். விரைவில் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தது போன்றே மாறும். அர்த்தமற்ற உன்னுடைய வாழ்க்கை இதன் பிறகு அர்த்தமுள்ளதாக மாறப்போகிறது. இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் தென்றல் காற்று வீசத்தான் போகிறது. அந்த இனிமையான நாட்களை அனுபவிக்க தயாராக இரு என் தங்கமே. மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே வரும். என்னை நம்பு. நம்பிக்கையோடு காத்திரு என் தங்கமே. நீ என்னுடைய செல்ல பிள்ளை. எதையும் சாதிப்பதற்கான ஆற்றல் உன்னிடம் இருக்கின்றது. பிறருடைய பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்க்காதே. இது உன்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி எடுத்துவிடும். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உடலையும் உன்னுடைய மனதையும் பலவீனப்படுத்தும் எந்த ஒரு செயலையும் செய்யாதே. சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலாவது துரத்திட முயற்சி செய். உனக்கான சகலமும் நானே. படைத்தல், காத்தல், அழித்தல் இவை அனைத்தும் என்னுடைய தொழிலாகும். உடல், மனம், புத்தி இந்த 3 நிலையும் நானே. மந்திரமும் தந்திரமும் எந்திரமும் நானே. சர்வமும் நானே, சகலமும் நானே. உன்னை காப்பவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்பதை மறந்து விடாதே. அமைதி கிடைக்க என்னுடைய ஆலயம் வா. மன நிம்மதியும் அமைதியும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். என்னுடைய வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? அப்படி என்றால் நான் சொன்னதுபடி நீ நடந்து கொள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும். நீ எப்பொழுதும் எதற்காகவும் பயந்து விடாதே.
உன்னை காப்பதற்கும் உன்னை கை தூக்கி விடுவதற்கும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். அந்த தைரியம் இருக்கும் பொழுது எதற்காக பயந்து கொண்டிருக்கின்றாய்? பயம் கொள்வதால் எந்த விஷயத்தையும் உன்னால் சாதிக்க முடியாது. இந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப உன்னிடம் கூறியிருக்கிறேன். ஆனால் நீ மீண்டும் மீண்டும் பழையவற்றையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றாய். எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய். என் செல்லமே, எப்பொழுதும் உன்னுடைய அப்பாவின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும். பயப்படாதே, பயந்து நடுங்காதே. உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன், நம்பிக்கையோடு இரு. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது ஏன் அது அப்படி நடந்து விடுமோ, இது இப்படி நடந்து விடுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? வருவது வரட்டும் என்று எப்பொழுதும் இந்த நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இரு. அப்பொழுது நீ மிகுந்த பலனை அடைவாய். ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியோ அடைந்தால், மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தால், அதிலிருந்து நீ பெற்ற திறனை வைத்து அடுத்த முயற்சியில் நம்பிக்கையோடு செயல்படுத்து. ஏன் எங்கு தவறு செய்கின்றோம் என்று ஆராய்ந்து பார். தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எந்த அர்த்தமும் இல்லை. நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும். எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலை மாறி நீ இப்பொழுதெல்லாம் எனக்கு விளக்கேற்றி காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த தீப ஒளியில் என்னுடைய மனம் குளிர்ந்தது. அந்த ஒளியில் உன்னுடைய கர்ம வினைகளை நான் எரித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ எனக்காக ஏற்றிய தீபங்கள் வீண் போகவில்லை. நீ ஏற்றிய தீபமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளை விளக்கி வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறது. உன்னால் முடிந்தால் தினமும் ஒரு விளக்கையாவது எனக்காக ஏற்றிக் கொண்டிரு. உன்னில் இருக்கும் மாயை விலகும். உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறைகள் உன்னை விட்டு விலகும். இப்பொழுது இருக்கும் உன்னுடைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் உன்னை கெட்டவராக்கி நிற்க வைத்திருக்கிறது. கெட்டவர்களை உத்தமர்களாக்கி, ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். உன் மனம் எல்லோருக்கும் புரியும். உன்னை வெறுத்தவர்களும் உன்னை புறக்கணித்தவர்களும் உன்னை தவறாக சித்தரித்தவர்களும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கோருவார். அப்பொழுது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற மாயை விளங்கும். இடமிருந்து விலகியவர்கள் கூட உன்னுடைய தகுதியை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். ஒன்றை மட்டும் உன் வாழ்க்கையில் மறக்காதே. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் நீயாக விரும்பியது அல்ல, எல்லாம் இறைவனின் விருப்பம்தான். உன்னுடைய வாழ்வில் ஒருவர் வருவதும் போவதும் முற்றிலும் இறைவனுடைய செயல். அவர்கள் வருவதை நினைத்து நீ மகிழாதே, போவதை நினைத்து வருந்தாதே. அமைதியாக எல்லாவற்றையும் கடந்து செல். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமல்ல. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அனைத்தும் கடந்து போகும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி, ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி. நம்பிக்கையோடு இரு, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.